ஜெபம் பண்ண கடவோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இது ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 261, பாமாலை 207 பாடுவோம். கர்த்தாவின் தாசரே எக்காலம் ஊதுங்கள். கீதம் 261, பாமாலை 207 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி
நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் முடிய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச்சத வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்தவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்துள்ளோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் முழலாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக.
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 130ஆம் சங்கீதம். 130ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திறனால மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். எரேமியா 33 1 முதல். எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடைப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர்கொத்தங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து, இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே என் கோபத்தின் உக்கிரவத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயரோடே யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருப்பது போல அவர்களை கட்டுவித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. நீ பரிசுத்த
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. லூக்கா 18:1 முதல். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் அவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே
பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் குற்றமாய் குற்றம் செய்யாதீரே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து விடுவித்தருளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 16ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். நித்தியமான ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களை தாங்கி ஏந்தி வரும் உம் அன்பிற்காக உம்மை போற்றுகிறோம். எம் திருச்சபையின் வயதில் மூத்தவர்களுக்கு வேண்டிய சரீர சுகம், பலன், ஜீவன் தந்து ஆசீர்வதியும். முதியோர்கள் கணத்திற்கு உரியவர்கள் என்பதை இன்றைய இளைய சமுதாயம் உணர்ந்து பொறுப்புடனும் கவனத்துடனும் அவர்களை ஏற்று வாழ உதவி செய்யும். முதியோர்களுக்கு உமது பராமரிப்பு ஊன்றுகோலாய் இருப்பதற்கு உதவி புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புவருமாய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதினம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற தடையராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனிலும் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிற வேலை செய்ய வேண்டிய வாக்கரில் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே
நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 675 பாடவும். இயேசு சுவாமி அருள்நாதா கெஞ்சி கேட்கிறேன். கீதம் 675 பாடவும். திருமுலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லிடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பென மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இதன் மூலமாக மென்மையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாது ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வர ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளையை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை
ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை வரும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக மனமு வந்து தாங்க முன்வரலாம். நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த பாளையங்கோட்டை மகராஜ நகரை சார்ந்த அருமையான அன்புக்குரிய தகப்பனார் திரு ஜார்ஜ் ராபர்ட்சன் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும்படியாகவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே அருமையான ஐயா அவர்களையும் அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி விக்டோரியா ராபர்ட்சன் அம்மா அவர்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்லுகிறபடியே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே அருமையான ஐயா அவர்களையும் அவருடைய அன்புக்குரிய துணைவியார் அவர்களையும் தேவன் அவளுக்கு கொடுத்த 3 பிள்ளைகளுக்காக, மருமக்கள்மார்களுக்காக, பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், இந்த ஊழியங்களை தாங்குகின்ற இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நன்மை திரளாய் பெருக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கும் உண்டான சமாதானத்தை காண்பா என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் சந்ததியை கண்டு நீடித்த ஆயுள் நாட்களை கொடுத்து அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளைக்காக பல வகையிலே நீங்கள் உதவி செய்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக நம் மத்தியிலே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலே கோரம்பள்ளம் சேகரத்திலே இந்த அருமையான திருச்சபையிலே சேகர தலைவராக இருந்து மிக சிறப்பாக ஊழியம் செய்து கொண்டு வருகிற அருமையான குருவானவர் ரெவரண்ட் ஜே வெலிங்டன் ஜோசப் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சிறந்த ஒரு அருமையான போதகர், அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் அவர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பார்கள். நாம் ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் ஒரு விசை உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் ஆண்டவர் இவ்வுலகத்தில் அண்ட சராசங்களையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அத்தனை பேரும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அவர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையை தீர்க்கின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வார்த்தை ஒரு உறவின் அடிப்படையில் தேவன் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற விதத்தில் தீர்க்கன் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அன்பானவர்களே, இந்த பூலகத்தில் எத்தனையோ பேரிடத்துல உதவிகளை நாடி போய், எத்தனையோ பேரிடத்துல ஏதாவது வேண்டிய வாழ்க்கை நமக்கு செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி அவங்கள தேடி போய் ஏமாற்றத்தை தழுவி இருக்கின்ற இந்த நாளில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டப்படுகிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்கிற மாபெரும் நம்பிக்கை நமக்கு வெளிப்படுகிறது. அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். அவர் நமக்கு உத்தரவு கொடுத்து என்ன செய்கிறாராம்? வேதம் சொல்லுகிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நாம் இதுவரையில் அறியாத காரியங்கள், இதுவரையிலும் நமக்கு எட்டாத காரியங்கள், இதெல்லாம் என் வாழ்க்கையில் எங்கே கிடைக்க போகிறது? இந்த ஆசீர்வாதங்களாம் என் பிள்ளைகளுக்கு எங்கே கிட்டி சேரப்போகிறது? இந்த விடுதலை எனக்கு எங்கே வரப்போகிறது? இத்தனை ஆண்டு காலமாக நான் இந்த வியாதியிலேயே சிக்குண்டு போய்விட்டேனே, இனிமே எனக்கு ஒரு விடுதலை வருமா? இந்த வியாதியோடு வாழ்ந்து பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த வியாதியானது உங்கள் சரீரத்தில் நிரந்தரமாக இருக்கும், ஆனால் இந்த மாத்திரை உங்களை அந்த வியாதியை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும். இப்படி சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டு சோர்ந்து போயிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறியாத காரியங்கள்,
உங்களுக்கு எட்டாத காரியங்கள், பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிப்பார். அது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாகும். அது உங்கள் வாழ்க்கையில் களி கூறுதலை உண்டாகும். இன்னும் அவ்வளவுதான். ஒரு மனிதன் ஆண்டவர் பெதஸ்தா குளத்தில் சந்திக்கிறாரு. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் காரியத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 38 வருஷம் வியாதிப்பட்ட மனுஷன், வாழ்க்கையில் சோர்வுனா சோர்வு. ஏன்னா தேவதூத அந்த பெதஸ்தா குளத்தை கணக்கும் பொழுது முதலாவது யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு அற்புதம். அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. சோர்ந்து போய் சொல்றான், நானே கொஞ்சம் முயற்சி எடுத்து அதில் இறங்கி ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், நான் போறதுக்குள்ள இறங்குறதுக்குள்ள இன்னொருவன் இறங்கிடுறான். ஒரு தோற்று போன அனுபவத்துடைய அந்த மனுஷனை கத்தை தேடி போனார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி வருகிற ஒரு நேசர் இருக்கிறார். அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு. நீங்கள் எந்த நம்பிக்கையில் இருக்கிறீங்களோ, எந்த சூழலில் இருக்கிறீங்களோ, அது கவலை வேண்டாம். இந்த நேரத்தில் உங்கள் சூழலை மாற்றுகிற இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறு உத்தரவு வரப்போகிறது. அந்த மறு உத்தரவை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதே எரேமியா தீர்க்கதரிசி 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வாக்கு தத்தமாகவே சொல்கிறாரு, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ண போகிறேன். சவுக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. சரீர பலவீனங்கள், சரீரத்தில் பலவீனத்தினால தாங்கிக் கொள்ள முடியாத வலிகள், வேதனைகள், இப்படி உள்ளம் உடைக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். உங்களுக்கு சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவார். உங்களுக்கு குணமாக்க தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி உங்களை குணப்படுத்துவார். பரிபூர்ண சமாதானம். எந்தெந்த காரியத்தினால சமாதானம் இழந்து போயிருக்கிறீர்களோ, எந்தெந்த சூழலினாலே இருதயத்திற்குள்ளாக சமாதானம் அற்று போயிருக்கின்றீர்களோ, ஒரு பரிபூர்ண சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். வாழ்க்கையின் பயணத்தில் வீட்டில் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வீட்டின் சூழல் பிடிக்கலை, வீட்டின் காரியம் பிடிக்கலை, வீட்டிலே நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுப்பு தொடர்ந்து எனக்குள்ளாகவே வந்து கொண்டிருக்கிறது. வெறுப்போடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் அந்த வெறுப்பின் மிகுதி வரும் பொழுது இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து என்ன பயன்? இப்படி எனக்குள்ளாகவே பல நேரத்தில் கேள்விகளை நான் எழுப்பி கொண்டிருக்கிறேன். இந்த சூழலில் நீங்கள் இந்த நேரத்தில் இருப்பீங்கன்னா வேதம் உங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது இஸ்ரவேலுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு களிப்பும் மகிழ்ச்சியும் கர்த்தர் உண்டாக்குவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவார், ஒரு களிப்பை உண்டாக்குவார். சீயோனுக்கு இஸ்ரவேலு ஆண்டவர் தம்முடைய கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்துகிறாரு. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக என்று சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வரும், உங்களுக்கு ஒரு விடுதலை வரும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை வரும். கனத்திற்குரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த பாக்கியத்தின் கிருபைகளை கர்த்தருடைய வாழ்க்கையில இந்த நாளில் செய்வதற்கு தயவு பொருந்தியவராக இருக்கிறாரு. அவருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில செயல்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. நிம்மதியற்று போனதுனால இந்த உலகத்தில் என்னால் எந்த உணவை கூட சாப்பிட முடியல, இப்படி நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். எந்த உணவு கூட சாப்பிட முடியல, சாப்பிடுவதற்கு விருப்பம் இல்லை, வாழ்வதற்கே விருப்பம் இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் எதை உட்கொண்டு என் சரீரத்தை பலப்படுத்தி கொள்ள போகிறேன், இப்படி உள்ளம் சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய பாக்கியத்தை வெளிப்படுத்துவார். அதேதான் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார்.
வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நாளில் வியாதிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அந்த பாக்கியத்தை கர்த்தர் கிருபையாக அருளிச் செய்கிறவராக இருக்கிறார். அந்த கிருபை வெளிப்படும். சில நேரத்தில் நீங்கள் உணர்வீங்க, என் வாழ்க்கையில் அந்த வியாதி இருக்கிறதுனால எதுலையுமே எனக்கு ஜெயம் கிடையாது, எந்த காரியத்திலுமே நான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியல, என் சரீரத்தில் வியாதி இருக்கிறதுனால என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி நம்முடைய மனப்பக்குவம் மாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி வியாதியினால் என்னால் ஒன்றும் செய்ய முடியல என்று சொல்லியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய பலத்தை கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும் சொல்கிறாரு. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறாரு. ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கேட்கின்ற நிலைமையில் நீங்களும் நம்பிக்கை கொள்ளணும், நீங்களும் விசுவாசத்திற்குள்ளாக கடந்து வரணும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனமே, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் ஏன் நுகத்தடிகளை சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் நீங்கள் வேதனையின் அனுபவத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? நம்பிக்கையோடு சொல்லுங்க, அபிஷேகம் எனக்குள்ளாக இருக்குது, நான் ஆடிப்பாடி தான் மகிழ்ந்து கொண்டிருப்பேன், ஏன்னா என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அமீன் சொல்லுவோமா? ஒரு தெரிந்த பாடல் அப்படி இருந்தவாறே உள்ளத்தின் ஆழத்தின்னு சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த வரிகளை நீங்கள் உச்சரிங்க. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் என்ன விடுதலை கொண்டு வரும்? வார்த்தையினால விடுதலை, அபிஷேகத்தினால விடுதலை. கர்த்தருடைய கரம் அவிதமாக உங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்கு அது ஆயத்தம் உள்ளதாக இருக்கிறது. அமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் சத்தமா, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது சத்தமா, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடும். சத்தத்தை உயர்த்தி, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருப்பாங்கன்னா என்னாலும் வெற்றி நமக்கு உண்டு. தோல்வி என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வெற்றி மாத்திரமே கிடைக்கும், தோல்வி கிட்டி சேராது. ஒரு சில நேரத்தில் தோற்றுப்போன அனுபவத்தை போல இருக்கலாம், அது ஒரு மேன்மைக்கு அடித்தளமாக கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். குழியிலே தள்ளப்பட்டதை போல இருக்கலாம், இன்னொரு மேன்மை உங்களுக்காக காத்திருக்கிறது. விற்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டதை போல இருக்கலாம், இன்னொரு ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்யாத காரியத்திற்காக, செய்யாத குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டு
இன்னைக்கு வேதனையோடு இருக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில செய்யாத தவறுக்காக சிறைச்சாலைக்குள்ளாக தள்ளப்படுகிறாரு. ஆனா கர்த்தர் அதிலிருந்தா ஒரு பெரிய உயர்வு, எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக மாறக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. வாழ்க்கையில எந்த சூழல்ல இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. சிறையிருப்புகளை இருக்கிறீங்களா, அவரை நோக்கி கூப்பிடுங்க. குழியில தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா, அவரை நோக்கி கூப்பிடுங்க. யாராவது உங்களை தேவையில்லாத குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்களா, அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில வியாதியின் படுக்கையில இருக்கிறேன்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது. மனதுருக்கத்தின் தேவன் நம்முடைய இரக்கத்தின் மிகுதியினால அவர் உங்க வாழ்க்கையில செயல்படுகிறார். நெடுநாளாக இதற்காக காத்து கொண்டிருந்தேனே, நெடுநாளாக இந்த விடுதலைக்காக காத்து கொண்டிருந்தேனே, என் வாழ்க்கையில ஒன்று கூட நடக்கலையே, இப்படி உள்ளத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஏசாயா 46:13 சொல்லுகிறது, என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. உங்களுக்காக கர்த்தர் கொடுக்க இருக்கின்ற அந்த விடுதலை, ரட்சிப்பு, மீட்பு இனி தாமதிப்பதில்லை. கர்த்தர் அந்த பாக்கியத்தின் கிருபைகளை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். நான் சீயோனுக்கு ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அதை உங்களுக்கு கட்டளையிட போகிறார். அது உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. கர்த்தருடைய கரம் அதை செய்ய போகிறது. எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். எதை குறித்தும் தளர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஏசப்பா மேல வச்சிருக்கீங்களா அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட விட்டுறாதீங்க. அந்த நம்பிக்கை இன்னொரு இடத்துக்கு திரும்பிடாம, ஐயோ இங்க போனா இந்த காரியத்தை நம்பினா எனக்கு விடுதலை வந்துடும் நினைச்சு உலகத்தை நோக்கி பார்த்துறாங்க. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும், 100க்கு 100 இருக்கட்டும். கர்த்தர் உங்க நம்பிக்கையை நோக்கி பார்க்கிறாரு. உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஆமென் சொல்லுவீங்களா? உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர் உங்க நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சோதனையின் அனுபவத்திற்கும் ஒரு முடிவை கர்த்தரே உண்டாக்குவாரு. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் நம்பிக்கையே உமக்கு தோத்திரம், என் புகலிடமே உமக்கு தோத்திரம். அப்பா, உண்மைதான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதத்தை என் வாழ்க்கையில நீங்க செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படியே கர்த்தர் நடப்பிக்கிறார். விசுவாசத்தோடு இந்த பாடலின் வரிகளில் ஒரே ஒரு கவியை மாத்திரம் பாட போகிறோம். விசுவாசத்தோடு பாட போகிறோம். இந்த பாடலின் கவிகளை பாடும் பொழுது உங்க இருதயத்திற்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கப்படும், ஒரு களிகூறுதலின் நம்பிக்கையை கர்த்தர் உண்டாக்குவார். இணைந்து உற்சாகத்தோடு நல்ல கரங்களை தட்டி இயேசுவுடைய நாமத்தை உயர்த்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஜீசஸ். என் நம்பிக்கையே உமக்கு தோத்திரம், என் புகழிடமே உமக்கு தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு தோத்திரம், என் புகழிடமே உமக்கு தோத்திரம். உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்?
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கணமுமே உமாலைதான் வருகிறது. அழுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கணமுமே உமாலைதான் வருகிறது. அழுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஒரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்த்த பிள்ளைகள், ஒரு நாளும் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. மனுஷனுக்கு முன்பதாக நீங்க ஒரு காலம் தலை குனிந்து போக மாட்டீங்க. ஒரு நாளும் தலை குனிந்து போக மாட்டீங்க. ஐயோ, இவங்களுக்கு முன்னால் வெட்கப்பட்டு போயிருவேனோ, இந்த சூழலின் மூலமாக நான் தலைமடிந்து போயிருவேனோ, உள்ளத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? அவரை நோக்கி கூப்பிடுகிறபடினால ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார், தயவை வெளிப்படுத்துவார், மன துருக்கத்தை வெளிப்படுத்துவார். உங்களுக்காக நான் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை அவர் செய்து முடிப்பார். அவருடைய நாமம் உயர்த்தப்பட இந்த நாளில் உங்க வாழ்க்கையில நீங்க சுதந்திரமாக்கி கொண்ட காரியத்தை இன்னும் அவருக்காக சாட்சியாக நீங்கள் இந்த உலகத்துல பிரஸ்தாபப்படுத்தணும். அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தரணும், அந்த கிருபைகளுக்கு அதை தரணும். நீங்களே சுதந்திரமாக்கி கொண்டவர்களாக அல்ல, என் ஆண்டவருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துகின்ற நபராகவும் இந்த உலகத்தில் இருப்பேன். ஐயா, நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், நான் அறியாததும் எனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை எனக்கு அறிவிச்சாரு, வெளிப்படுத்தினாரு, சுதந்திரமாக்கி கொள்வதற்கு உதவி செய்தாரு. அந்த இயேசு உங்களுக்கும் செய்வார். அந்த இயேசு உங்க வாழ்க்கையிலும் அதே மகத்துவத்தின் வல்லமையின் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு நீங்கள் பறைசாற்றணும் இயேசுவின் நாமத்தை. அதன் மூலமாக ஒரு கூட்டத்தின் ஜனங்கள் கர்த்தர் மீது விசுவாசம் கொள்வதற்கேற்ற விதத்தில் கர்த்தர் கிருபை பாராட்டணும். நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, நாம் பெற்றுக்கொண்ட அற்புத சுகத்தை, நாம் பெற்றுக்கொண்ட விடுதலையை நமக்குள்ளாகவே அடக்கி வைத்துக் கொள்ளாதபடிக்கு இன்னும் ஒரு கூட்டத்தின் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு கூட்டத்தின் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட முடியாதபடிக்கு, எங்கே விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கூட்டத்திற்கு கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறாரு. அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக. அவருடைய நாமம் நிச்சயமாக உங்க மூலமாக உயர்த்தப்படும். அண்ட சராசரங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாள் சமீபித்திருக்கிறது. அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு. நீங்கள் ஒன்றிலும் குறைபடாதபடிக்கு பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அந்த பாக்கியம் உங்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். அவரே உங்களோடு கூட இருந்து சதா காலமும் உங்களை நடத்துவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 315 பாடுவோம். இயேசுவே திருச்சபை ஆலயத்தின் என்றும் நிலைக்கும் மூலைக்கல். கிறிஸ்தவ கீர்த்தனை 315 பாடுவோம்.
வித்திட்ட இந்த கல் வாகாயாலய மூளை கமைந்து வடிவத்தலைகள் ஆனகள் வாகாயாலய மூளை கமைந்து வடிவத்தலைகள் ஆனகள் ஆலயமெல்லாம் இசைவாயிருக்கும் அதிசயமான அன்பின்கள் அதிசயமான அன்பின்கள் ஞானத்து பல ஜாதிகள் தம்மை நட்புறவுண்டாய் சேர்க்குங்கள் ஞானத்து பல ஜாதிகள் தம்மை நட்புறவுண்டாய் சேர்க்குங்கள் ஒப்பில்லாரும் மாட்சிமையோரும் உன்னத விலை பெற்றகள் உன்னத விலை பெற்றகள் எப்போதும் பரஞ்சோதியாய் நீதி இலங்கும் சூரிய நானக்கள் எப்போதும் பரஞ்சோதியாய் நீதி இலங்கும் சூரிய நானக்கள். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் அறியாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இடி முழக்கம் உண்டாங்க மறைவிடங்களிலிருந்து எங்களுக்கு உத்தரவு சொல்லுகிற ஆண்டவர், எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிற தயவுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுக்கும்படி வந்திருக்கிற பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னென்ன தேவைகளுக்காக என்னென்ன காரியங்களுக்காக உமது பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒன்று கூட வெட்கப்பட்டு போகாதபடிக்கு குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது சமீபத்தில் இருக்கின்ற ஒரு காரியமாக இருந்தாலும் தூரத்தில் இருக்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் முயற்சித்து பார்த்து முடியாது என்று சொல்லிவிட்ட ஒரு நிலைமையில விரக்தி அடைந்த ஒரு சூழலில் இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய குடும்ப வாழ்வில் ஒரு அற்புதங்களை செய்வீராக. அவர் செய்கின்ற தொழில்களில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவர் பணி செய்கிற இடங்களில் ஒரு அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அற்புதங்களின் தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன தேவன் நீங்கப்பா. அதிசயங்களை செய்கிறவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தந்த அருமையான கற்பத்தின் கனிகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. இந்த குழந்தை செல்வங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சின்னஞ்சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சில பலவீனத்தின் நிமித்தமாக என் குழந்தை இவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டு வருகிற சொல்லி கண்ணீரோடு கூட உடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உடைய அற்புதங்களை செய்கிற வல்லமை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக. பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. வளர்ச்சி அடையாத சரீரத்தின் அவயவங்கள் உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது வளர்ச்சி அடையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக நன்றி அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் மகனுக்கு என் மகளுக்கு ஞானம் இல்லை என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து உமது பிள்ளைகளுக்கு இப்பொழுது கட்டளையிடப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால பரம ஞானத்தினாலும் உமது பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. படித்து முடித்து எனக்கு வேலை கிடைக்கவில்லை சொல்லி கலங்குகின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக விரும்பி பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகள் நினைப்பதை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு திருமண வயது அதிகமாகி
கொண்டே செல்லுகிறதை இன்னும் ஒன்றும் நடக்கவில்லை சொல்லி கண்ணீரோடு கூட உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே வேதனையோடு பாரத்தோடு கூட வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உமது பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைப்பீராக. ஒரு அற்புதத்தை கர்த்தர் நடத்துவீராக. ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுத்து ஆண்டவர் உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்ற ஒரு துணையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் திருமணமாகியும் குழந்தை இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே வருகின்ற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க தான் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அந்நாளுக்கு இறங்கினவர், அவருடைய கண்ணீரெல்லாம் பார்த்து துடைத்தவர், அவருடைய துக்கத்தை மாற்றினவர். உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் இன்பமாய் மாறுவதாக. ஒரு அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது ஜெபிக்கின்றோம். ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, என் நாமத்தின் நிமித்தம் எவைகளை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இந்த அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களை கேட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். வேறு காலமாய் இருக்கின்ற அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியை பூரணப்படுத்தி சுக பிரசவத்தை கட்டளை இடுவீராக. மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பல வகையான வியாதி நிமித்தமாக கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள் முடியாமல் இருக்கலாம் சுவாமி, ஆனால் என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்வீராக. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கேன்சர் கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே. யூட்ரஸ் பிரச்சனை மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இருதய பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவர் செயல்படாத உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். கண்கள் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக. தலையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை எந்தெந்த பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவர் எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளைகள் நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. பல வகையான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் போராட்டத்தின் நிமித்தமாக நிம்மதி இழந்து காணப்படுகிற குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, பிள்ளைகள் மூலமாக குடும்பத்தில் வடிக்கிற கண்ணீரெல்லாம் அறிந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமையினால் இந்த பிரச்சனைகள் இன்றோடு மாறுவதாக. குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு குட்டி பரலோகத்தை போல குடும்பத்தை மாற்றுவீராக. ரட்சிக்கப்படாத பிள்ளை ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, பிரிவினைகள் மாறுவதாக, கசப்புகள் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அன்பும் சமாதானமும் பெருகும்படியா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்மை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்ற வார்த்தை சொல்லுகிறதே. உம்முடைய வார்த்தையின்படியே தேவ சமாதானம் இந்த குடும்பத்தில் பெருகும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வயோதிபர் நிலைமையிருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காய், அன்பு தாய் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். யாருமே எங்களுக்கு ஆதரவில்லை சொல்லி கலங்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, முதியோர் இல்லத்தில் வசிக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய எல்லாம் வேதனைகளும் அறிந்திருக்கிறவர். எல்லா வேதனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. சமாதானத்தில் நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன ஒத்தாசை தேவைப்படுகிறோ, என்னென்ன உதவிகள் தேவைப்படுகிறதோ பரத்திலிருந்து உமது பிள்ளைகளுக்கு கட்டளையிடப்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய எல்லா பலவீனத்திலும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. வயோதிபரம் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்ற அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரெல்லாம் எங்களை ஆண்டவர் பார்த்து துடைத்து அவர்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பொருளாதார ரீதியில் ஆண்டவரே மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டு வர பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாறிட்டாங்க ஜெபிக்கிறோம். தொழில்களை நஷ்டத்தின் மூலமாய் வேதனைப்பட்டு கொண்டு வருகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு சிற எல்லா பிரயாசங்களிலும் ஒரு ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம்.
நியாயமாய் உமது பிள்ளைகளுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் இப்பொழுது கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, அரசாங்கத்திலிருந்து இருந்தாலும் சரி சுவாமி, அல்லது ஆண்டவரே குடும்பத்தில் காணப்படுகிற சில நில சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும், அது வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் எல்லாம் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகளுக்கு அதை கிடைக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையை ஆண்டவரை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, பாளையங்கோட்டை மகாராஜ நகரை சார்ந்த அருமையான உமது அடியாருக்காக, அருமையான தகப்பனார் திரு ஜார்ஜ் ராபர்ட்சன் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தன்னை பிறந்த நாளை காணும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுகளுக்கு நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டை காணப்படுவதாக, நல்ல சுகத்தை பலத்தையும் நீடித்து சுகவாழ்வை ஆண்டவர் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய் என்று சொன்னீர் சுவாமி. சந்ததிகளெல்லாம் கண்டு மக்கள் நன்றி செலுத்தப்படும் பாக்கியத்தை தொடர்ந்து கட்டளையிடுவீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் கொடுத்து வழிநடத்துவீராக. அவருடைய அன்புக்குரிய துணைவியாருக்காக, அருமையான நம்முடைய மகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. திருமதி விக்டோரியா ஆண்டவர் ராபர்ட்சன் அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மாவை கர்த்தர் பலப்படுத்துங்க, பலவீனத்தில் பலன் தாரும், நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வும் கொடுத்து வழிநடத்துவீராக. கொடுத்த 3 பிள்ளைகளுக்காக, மருமக்கள் மார்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றில் ஒரு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் சொன்னீரே, அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களினால் இந்த குடும்பத்தை நிறைத்து வழிநடத்தும்படியை ஜெபிக்கின்றோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்காய் பல வகையில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு அதிகமாய் கிரியிச்சிற வல்லபின்படியே கர்த்தர் பெரிய கட்டளையிடும். கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 264 பாமாலை 212 பாடுவோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே. கீதம் 264 பாமாலை 212 பாடுவோம். Yes.
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியிலே மெய்யாகவே நீர் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து எங்களை ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் எல்லாரையும் தாழ்த்து அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து வருகிற நாட்கள் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு நாட்களாக ஆண்டுகளாக அமைய கிருபை தாரும். ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.